ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் டெல்லியிலிருந்து திரு சேகர் ஐயர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் கலை. ஆ சார் இப்போ பாரத் நியாய யாத்ரா அத ஆரம்பிக்க போறாங்க காங்கிரஸ் கட்சியில. ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்ரா வந்து கர்நாடகாலயும் அவருக்கு வெற்றியை பெற்று தந்தது. தெலுங்கானாலயும் பெற்று தந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது தென்னிந்தியால. இப்ப வட இந்தியாவுல அடுத்த கட்டமா போகணும். அப்படிங்கும்போது இந்த பாரத் நியாய யாத்ரா அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும். இது வந்து 2024ல காங்கிரஸ்க்கு ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புதா காங்கிரஸ்? இது காங்கிரஸ் நம்பலீங்க. ராகுல் காந்தி போணும்னு ஆசைப்படுறாரு. அவர் போணும்னு ஆசைப்படுறதுனால காங்கிரஸ் செயற்குழு அவர்ட்ட ரிக்வெஸ்ட் செய்யுது. அதாவது அன்ஸ்டேட்டட் பார்ட் என்னன்னா, நீங்க ஆசைப்பட்டீங்க, அதனால நீங்க பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். அப்படி சொல்லாம நீங்க போட்டு ஆரம்பிங்கன்னு அவர் பண்ணணும்னு முதல்ல சொன்னார். முதல் யாத்திரை முடிந்த போது, பாரத் ஜோடோ யாத்திரை முடிஞ்ச போதே அவர் என்ன சொன்னாரு, இது ஜனவரியில முடிஞ்சது. இந்த வருடத்துல ஆரம்பத்துல முடிஞ்ச போது அவர் சொன்னாரு, "இல்ல, இல்ல. அடுத்த யாத்திரை நான் பண்ணுவேன். எங்கேருந்து பண்ணுவேன்? வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்னாரு. குஜராத்லேருந்து ஈஸ்ட் போவேன்னாரு. அப்புறம் குஜராத் எல்லாம் பார்த்துட்டு ஒண்ணும் நமக்கு சரி வராது. குஜராத் எல்லாம் நமக்கு பிஜேபி ஸ்ட்ராங் ஏரியா. அத பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா கட்சிக்குள்ள இது ஃபேவரா இல்ல. ஏன்னா இது வேஸ்ட் ஆஃப் டைம். கட்சிக்குள்ள ஃபீல் பண்றாங்க. என்ன திருப்பியும் இப்பதான் 4000 கிலோமீட்டர் பண்ண வந்தாரு. தெலுங்கானா ஜெயிச்சதுக்கு காரணமோ, கர்நாடகா ஜெயிச்சதுக்கு காரணம் ஜோடோ யாத்திரா இல்ல. இந்த யாத்திராவே ஏன் முதல்ல வந்தது கேட்டீங்கன்னா, அவரோட இமேஜ மாத்திக்கிறதுக்கு. அவரோட பர்சனாலிட்டி என்னடா இது 2019 தேர்தல் தோத்து போன பிறகு எங்கேயுமே நமக்கு வெற்றி வரதில்ல. அவர ஒரு புதுசா லான்ச் பண்றதுக்கு. அதான் சில பேர் எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்க, இஸ்ரோ எத்தனையோ சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்கு. ஆனா அதுக்கு மேல காங்கிரஸ் வந்து இவர லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. டேக் ஆஃப் ஆகமாட்டேங்கிறது. அது 1. 2வது கர்நாடகா ஜெயிச்சதுக்கு யாத்திரை காரணம்னு அந்த கட்சிகளே ஒத்துக்கிறது இல்ல. கட்சி தலைவர்கள் ஒத்துக்கிறது இல்ல. தெலுங்கானா நிலைமை வேற, இதுல நிலைமை வேற. அப்படி பார்க்க போனா மத்த இடங்கள்ல ஒண்ணுமே வெற்றி காணுமே! வட இந்தியாவுல எங்க வெற்றி கிடைச்சது? ஏன் மத்திய பிரதேஷ்ல வழியா தானே போச்சு. அங்க ஏன் ஜெயிக்கல? அங்க ஜெயிக்கவே ஹிமாச்சல் இல்லையே. பிரதேசத்துல கிடைச்சதுல்ல சார். இல்ல அப்ப இமாச்சல் பிரதேஷ் பாருங்க, அது வேற. அதான் சொல்றேனே, அங்க கிடைச்ச காரணங்கள் வேற. அங்க காரணங்கள் பிஜேபிக்கு இருந்த சில பிரச்சனைகள், அது மாரி இருக்கே ஒழிய, ஆனா ஒரு பெரிய உண்மை சொல்ல விரும்புறேன் காலை. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்த நேரத்துல இந்த மாரி ஒரு பயணம். அது இந்த தடவ என்னன்னா பஸ்ல போறாரு. கொஞ்சம் பஸ்ல போறோம்னா கொஞ்சம் நடைப்பயணம்னு. அப்புறம் இந்த தடவ செலவு குறைக்கிறாங்க. போன தடவ பாருங்க, எனி கிவன் டைம் ஒரு 500 பீப்பிள் அவரோட இருந்தாங்க. 500 பேர் அவர் கூட நடந்தாங்க. அவங்களுக்கு தங்குற செலவு, சாப்பாட்டு செலவு, 20 பஸ், ஸ்பெஷலி டிசைன்டு பஸ். அது கண்டெய்னர் மாரி பண்ணி ஏசி கண்டெய்னர் அதெல்லாம் எக்கச்சக்கமா பணம் செலவழிச்சாங்க. அந்த பண செலவெல்லாம் தாங்கினது நம்ம கர்நாடகாவோட துணை முதல்வர் டி.கே. சிவகுமார். ஒரு ஏடிஎம் மாரி அவர் குடுத்துட்டே இருந்தாரு, குடுத்துட்டே இருந்தாரு. ஆனா எல்லாம் குடுத்தும் சிஎம் ஆக முடியல. அது வேற கதை. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த தடவ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்கேல் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் விரும்புறாரு. அவர் சொல்றாரு, "நான் மணிப்பூர்லேருந்து ஆரம்பிப்பேங்கிறாரு." அவர் ஆரம்பிக்கிற காரணம் என்னன்னா, இந்த ராமர் கோவில்னால பிஜேபிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இருக்குல்ல. அந்த நேரத்துல முதல்ல என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கறதுக்காக. அப்புறம் 2வது என்ன சொன்னாரு, ஒரே வெறுப்பு இருக்கு மார்க்கெட்ல. அந்த இடத்துல நான் வந்து ஒரு மொஹப்பத் கி துகான். மொஹப்பத்னா என்ன? பாசம். மொஹப்பத்ங்கிறது அத என்ன சொல்லலாம்? காதல்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா வித பாசத்துக்கும் மொஹப்பத் சொல்லலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ஷாப். எ ஷாப் தட் வில் டிஸ்பென்ஸ் லவ். அதாவது நஃப்ரத் கி பாਜ਼ਾர் में அதாவது ஹேட்ரட். இன் அ மார்க்கெட் ஆஃப் ஹேட்ரட் வி ஆர் வெறுப்பு. செட்டிங் ஷாப்ஸ் ஃபார் லவ். அப்படின்னு என்ன கான்செப்ட் எனக்கு அரசியல் இதுல தெரியலங்க. ஒண்ணும் புரியாத ஒரு இது. எ அதுல எங்க பாருங்க, லவ்னா லவ் இருக்குது. ஹேட்ரட்னா ஹேட்ரட் இருக்குது. 2ம் ஆப்போசிட் எமோஷன். ராகுல் காந்தி பொறுத்தமட்டும் ஒரே மார்க்கெட்ல 2 இருக்குது. அதுல பாருங்க அவர் வந்து இத ஆரம்பிச்சாரு. இத ஆரம்பிச்சோனே எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அவர் ஏன்னா அவர்ட்ட பொறுத்தமட்டும் என்னன்னா, தான் என்ன நினைக்கிறானோ கரெக்ட். மக்கள் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, கட்சிக்கு லாபம் கிடைக்கிறதோ இல்லையோ, கட்சி ஜெயிக்கிறதோ இல்லையோ, அத பத்தி கவலை இல்ல. இப்ப அவர் 6000 கிலோமீட்டர் போப்போறேங்கிறாரு. ஆரம்பிக்க போறாரு. மணிப்பூர்லேருந்து ஆரம்பிச்சு மெகாலயா, அஸ்ஸாமு, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, சத்தீஸ்கட் அப்படி இப்படி இன்னும் ரூட் மேப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் போடல. முதல்ல அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்புறம் ஜனவரி 4ஆம் தேதி எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் ஆல் இண்டியால கூப்பிட்டுருக்காங்க. இது எப்படி பண்றதுன்னு. இனிமே தான் பண்ண போறாங்க. ஆனா இந்த நேரத்தில காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, இப்ப தேர்தல் அனவுன்ஸ் ஆயிடும். பிப்ரவரி 1 வீக் வாக்குல ஒரு 10 தேதி வாக்குல தேர்தல் டேட்ஸ் வந்துரும். டேட்ஸ் வந்தாச்சுன்னா மார்ச் வந்து ஒரு குரூஷியல் மாசம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்தந்த கட்சிகளோட எலக்ஷன் கமிட்டி மீட் பண்ணும். பார்லிமென்டரி போர்டு மீட் பண்ணி கேண்டிடேட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணணும். இந்த நேரத்துல இவர் பாட்டால இதுக்கெல்லாம் பாதர்ட் இல்லாம அங்க போயிட்டாரு.
தன்னை வந்து இந்த தேர்தலோட ப்ரிப்பரேஷனும் இதுலேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நாட்டு போயிட்டார். வேணா கலந்துப்பாரு. ஆனா இதுக்கு ஒண்ணும் சம்மந்தம் இல்லாத மாரி. ஒருவேளை தேர்தல்ல வர ரிசல்ட்ஸ் தன் மேல ஒட்டிக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கலாம். இது ஒரு டாக்டிக்ஸா தான் பார்க்குறாங்க. கட்சிக்குள்ள பெரிய எந்தூசியாசம் கிடையாது. இங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க ரொம்ப போட்டியிட வேண்டிய மாநிலங்கள் 4, 5. நார்த் ஈஸ்ட் எல்லாம் இல்லைங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இப்ப இங்க தோத்த இடங்கள்ல தான் திருப்பி வேலை பண்ணணும் நீங்க. ஏன்னா உங்களுக்கு 300 சீட் டைரக்ட்டா காங்கிரஸ்க்கு பிஜேபி இருக்குது. இந்த நியாய யாத்திரானா என்னன்னா நியாயம் கேட்க போறாராம். என்ன நியாயம்? அரசியல் நியாயம், சமூக நியாயம், பொருளாதார நியாயம், அரசியல் இதெல்லாம் நியாயத்துக்காக இது ஒரு போர்க்கொடி. நம்ம என்ன கேட்டா பாஜக குடுத்த வாக்குறுதிகள்லாம் என்னாச்சு? ஆண்டுக்கு 2,00,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னது என்னாச்சு? இப்போ சிஏஜி அறிக்கை வந்திருக்கே! ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்ததே! இதுக்கெல்லாம் நியாயம் கேட்க போறாரு. ஆமா. இதுக்கெல்லாம் நியாயம் வந்து எங்க கேட்க போறாரு? எங்க டைரக்ட் போட்டி இருக்கோ அங்க இல்ல. எங்கேயோ கேட்டுட்டு போறாரு. இது அதுவும் தானே எப்படி சார் வருது. தேர்தலுக்குள்ள பாருங்க இப்ப இதுக்கெல்லாம் இல்லைன்னா கூட, நீங்க அயோத்தி, ராமர் கோவில்னு உத்தரப்பிரதேசம், இந்த ராஜஸ்தான், சத்தீஸ்கர் முதல்வர் யாரு? துணை முதல்வர் யாரு? இதுல எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிய பாஜக வச்சிருக்காங்க. இப்ப அதுக்கு எதிர்த்து மத்த இடங்கள்ல எல்லாம் அத கவர் பண்றாரு இவரு. இப்ப இந்த மாரி பஸ்ஸுல ஏறி உட்கார்ந்து சும்மா போயிட்டே இருந்தா நடக்குமா? இன்னைக்கு தேர்தல்ல எப்படி நீங்க தயார் பண்ணணும்? உங்களோட ஆர்கனைசேஷன சரி பண்ணணும். இப்ப போன பாரத் ஜோடோ யாத்திரால என்ன சொன்னாங்க? அவர் யாத்திரை பண்ணிட்டு போனாரு. ஆனா அது பண்ணிட்டு போன பிறகு அந்த இடத்துல ஆர்கனைசேஷன் இல்ல பல இடத்துல. இப்போ நம்ம செலவ பத்தி பேசினோம். பாரத் ஜோடோ யாத்திரா. அதுல என்ன ஆச்சுங்க? தெலங்கானாக்கு வந்தபோது தெலங்கானா காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க? எங்கள்ட்ட காசு கிடையாதுன்னாங்க. ராகுல் காந்தி, நம்ம டி.கே. சிவகுமார் சொல்லி தெலங்கானா காங்கிரஸ் கமிட்டி காசு இல்லைங்கிறாங்க. நீங்க செலவழிங்கன்னாங்க. அதுக்கப்புறம் ஆந்திராக்கு கொஞ்சம் டச் பண்ணித்து. அங்க ஆந்திரா டச் பண்ணும்போது, ஆந்திரா காங்கிரஸ் தலைவர்களும் இதே தான் சொன்னாங்க. எங்கள்ட்ட பணம் கிடையாது. ஏன்னா 500 பேருக்கு சாப்பாடு, கீப்பாடு, 5 ஸ்டார் ஃபெசிலிட்டீஸ் அந்த போற 20 வண்டிக்கு பெட்ரோல், டீசல் ஊத்துறது யாரு? பயங்கர செலவு. ஆனா அந்த செலவுக்கு ரிட்டர்ன் ஒண்ணும் இல்லன்னு தான் கட்சிக்குள்ள ஃபீல் பண்றாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா பாருங்க, எனிவே தேர்தல்னா நீங்க எலக்ஷன் கேம்பெயின் எல்லா இடத்துலயும் பண்ணியாகணும். ஆனா அதுக்கு முன்பு கேண்டிடேட் செலக்ட் பண்ணணும். எங்கேயோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி இஸ் அவாய்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. கூடவே பிரியங்கா காந்தியும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பண்ணிட்டாரு. அவங்க ஜெனரல் செக்ரட்டரி வித்தவுட் போர்ட்ஃபோலியோன்னு வந்துருச்சு லிஸ்ட்ல. எப்ப பிரியங்காவுக்கு ஆசை என்னன்னா, நம்மளே சார்ஜ் எடுத்துன்னு பண்ணணும்னு. ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நம்ம குடும்பத்தில யாரும் இருக்க வேண்டாம். நம்ம வெறும் காங்கிரஸ் செயற்குழுல இருந்தா போதும். பின்னாடிலேருந்து வில் கண்ட்ரோல் பவர். என்ன கேட்டீங்கன்னா, பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள பெரிய எக்ஸைட்மென்ட் இல்ல கலை. நான் உங்களுக்கு இதுவா சொல்றேன். ராகுல் காந்திக்கு அவர குஷிப்படுத்துறதுக்காக அவங்க, ஓ! இது பெரிய யாத்திரா அது இதும்பாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுதுன்னா, இந்த நேரமா யாத்திரா போகுது. யாத்திராக்கு நேரம் எப்ப இருந்ததுன்னா, ஒரு வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கலாம். 2 எப்படி நீங்க ஜவுடா யாத்திராக்கு அப்புறம் இது முடிச்சிருக்கலாம். இந்த வருடம் ஃபுல்லா இது பண்ணியிருக்கலாம். தப்பே இல்ல. ஆனா அப்ப பண்ணலையே நீங்க. குஜராத்ல என்ன கேம்பெயின் நடந்தது சொல்லுங்க? குஜராத்ல அமோக வெற்றி கிடைச்சது பிஜேபிக்கு. காங்கிரஸ் என்ன கேம்பெயின் இவரே போல குஜராத்துக்கு. அதாவது சரி. ரன்னிங் அவே ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது பார்த்தீங்கன்னா, இதுல என்டர்டெயின்மென்ட் இருக்கும். ஏன்னா, அவர் பாட்டாலும் ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அது பிஜேபி அதுக்கு தகுந்த மாரி பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. டிவி சேனல்ஸ்க்கு ஒரு அமர்க்களம் இது. நல்ல என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். ஆனாலும் முழுமையா வந்து ஜோடோ யாத்திரா வந்து தோல்விதான். ஒண்ணுமே வந்து காங்கிரஸ்க்கு பலம் வந்து குடுக்கலன்னு சொல்லிட முடியுமா? ஒ எதுவுமே இல்ல. காங்கிரஸ கூட்டணியில இந்த இந்தியா கூட்டணி கட்சிகளே நம்பாத போதும், இந்த ஜோடோ யாத்திரா அதுல கிடைச்ச ஒரு வெற்றி தான் வந்து 2 மாநிலங்களுடைய வெற்றி. நீங்க அது இல்லைன்னு சொன்னா கூட, படுத்து கிடந்த காங்கிரஸ ஓரளவுக்கு புத்துயிர் பெற வச்சது அந்த ஜோடோ யாத்திரா தானே. அந்த நம்பிக்கையில நியாய யாத்திரா போறாரு. இல்லங்க, அந்த கரெக்ட்டா நீங்க சொல்றது கரெக்ட்டா இருந்தா மத்திய பிரதேஷ்ல தெரிஞ்சிருக்கணும்ல. சத்தீஸ்கட்ல ஜெயிச்சிருக்கணும்ல. ராஜஸ்தான்லயும் போச்சுல்ல இந்த ஜோடோ யாத்திரா. அப்ப ராஜஸ்தான்ல என்ன ஆச்சு? அதாவது இப்ப நீங்க கர்நாடகாவ எடுத்துக்கிறீங்க, தெலங்கானாவ எடுத்துக்கிறீங்க. தெலங்கானால ஜாஸ்தி போல இது. கர்நாடகால ரொம்ப நாள் போச்சு இது. ரொம்ப அதாவது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க தலைவர்கள்லாம் அதில கலந்துட்டவங்கலாம். ஏன்னா, அவ்வளோ வசதி பண்ணி குடுத்தாரு டி.கே. சிவகுமார். அதனால அப்படி போச்சு அது. தங்குற செலவு, சாப்பாடு செலவு, நல்ல உயர்தர ஹோட்டல்ல நல்ல சாப்பாடெல்லாம் போகும் எல்லாருக்கும். அது கண்டெய்னர் வேனு பயங்கர செலவு. அதாவது என்ன நித்திய கல்யாணம் அது சமாச்சாரம் அது. அவ்வளோ செலவு. பட் பாருங்க, இது பிராக்டிகல் ரிசல்ட் என்ன நேரம், டைமிங். வேற எந்த டயத்துல யாத்திரை எப்ப கூட பண்ணலாம். ஆனா, யாத்திரை பண்ற நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொது தேர்தலுக்கு 1 ஆண்டு இல்ல 2 ஆண்டு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய விஷயம்.
நீங்க தேர்தல் டேட் வரப்போறது, நீங்க இந்த டயத்துல யாத்திரால போறீங்கன்னா, அப்ப டெல்லியில கட்சியில முக்கிய இதெல்லாம் எப்படி எடுப்பாங்க? அதுக்கு கேசி வேணுகோபால், அவரோட ராகுல் காந்தியோட மெயின் மேன். அவர் என்ன சொல்றாரு, "இல்ல, இல்ல எங்களுக்கு எல்லாத்துக்கும் தனி டீம் இருக்குது. அது யாத்ரா டீம் வேற, இந்த டீம் வேற. நம்ம அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட பேச்சுவார்த்தை நடக்கும் டீம் வேற." அப்படி இப்படிங்கிறாங்க. சொல்றதுக்கு தான் இதெல்லாம். அப்புறம் எந்த முடிவு எடுத்தாலும் ராகுல் காந்தி கேட்காம முடிவு எடுக்க முடியாதுங்க. நம்ம திருப்பி திருப்பி எல்லாருக்கும் தெரியும் மல்லிகைப்பூல அரைச்ச கருகே ஒரு உப்புக்கு சப்பானி தான். அவர் இப்படியே பார்த்துட்டு இருப்பார். சோனியா என்ன சொல்றாங்க, ராகுல் என்ன சொல்றாங்கன்னு. ஏங்க பிரியங்கா மேட்டர்லயே ராகுல் சொன்னது தான் நடந்தது. பிரியங்காக்கு ஒண்ணும் அலாட் பண்ணாதீங்க. அதுதான் ஆச்சு. கட்சி தேர்தல் நேரத்துல இந்த மாரி ஒரு பயணம் எந்த விதத்துல லாபம் தரும்ங்கிறது, இது வந்து பாருங்க, சரி எப்படி நீங்க கேம்பெயின் போணும்னு சொல்லிட்டு பண்றீங்கன்னா பண்ணுங்க. பட் எனக்கு என்னவோ இதுல பெரிய ரிசல்ட் வரா மாரி தெரியலங்க. ஆனா அவர் ரொம்ப இதுவா இருக்காரு. பாருங்க திருப்பி திருப்பி அவர் என்ன யோசிக்கிறார், தன் இமேஜ பத்தி யோசிக்கிறார். இன்னைக்கு காங்கிரஸோட ஃபெயிலியர் என்ன காரணம் கலை? என்ன கேட்டீங்கன்னா, ஒரு லீடர்ஷிப்ப நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணலீங்க. என்ன கொள்கைகள எடுத்து சொல்றீங்க? என்ன பாலிசிஸ் என்ன உங்களுக்கு? பல பிரச்சனைகளுக்கு உங்க காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன தீர்வு இருக்குது? பிஜேபி பிரதமர் சொல்லும் தீர்வோட எப்படி டிஃபரெண்ட்டா இருக்குது? இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. அதனால இந்த பயணம் ஒரு பெரிய காங்கிரஸுக்காக ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆகும். கம்ப்ளீட்டா ஃபார்ச்சூன மாத்திருங்கிற நம்பிக்கை காங்கிரஸ்காரர்களுக்கே இல்லை. இன்னைக்கு தேதியில. சரி சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சமயத்துல, அது ஒரு யாத்ரா அப்படிங்கிறதுல போகும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது, அது உண்மையான விஷயம் தான். அத எப்படி வந்து கையாள போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு சவாலான விஷயம். இதோடைய ரிசல்ட் வந்து 2024 அந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது யோசிக்கும். அதற்கு பிறகு சுய பரிசோதனை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். நன்றி சார். உங்களுடைய தகவல்கள் நிறைய தகவல்கள் குடுத்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.